இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எது நிலையானது? எதுங்க நிலையானது? இந்த உலக செல்வம் நிலையானதா? நம்மை படைத்த பரமன் நிலையானவரா? வாழ்க்கையில எதுதான் நிலையானது என்பதை சிந்திக்கத்தான் வார்த்தை என்று ஒரு அழைப்பினை தருகிறது. நம்ம எதையோ தேடி ஓடுறோம். நிலையானவர் அவர் என்பதை அறிந்து கொள்ள வார்த்தையும் கற்றுத்தருகிறது. கடந்து சென்று சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, பொதுவா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா அன்பார்ந்தவர்களே? நாம் சாகும்போதும் எதையும் எடுத்து செல்ல போவதில்லை என்று பலமுறை சொன்னாலும் உலக செல்வத்துக்கான ஆசை நம்மை விட்டு போய்விடுவதில்லை. பொருட்களை சேர்த்து கொள்வதும் அளவுக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்துக் கொள்வதும் இந்த உலக வாழ்க்கை நிலையானது என்று எண்ணி பணத்தை பெருக்கிக் கொள்வதும் அன்றாட நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு சிலரே விண்ணகம் நிலையானது என்ற ஞானத்தை உள்வாங்கி உலக செல்வத்தை ஒரு பொருட்டாக கருதாமல் வாழ்கிறார்கள். நீங்க எப்படி? கொஞ்சம் யோசிச்சுதான் பாருங்களேன். வாழ்வின் செல்வத்தை சேர்த்து வைப்பதற்கான இடங்கள் பல இருக்கின்றன. அதில் எப்படிப்பட்ட செல்வத்தை எப்படிப்பட்ட இடத்தில் சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்தே நமது நிலைவாழ்வு அமைந்திருக்கிறது. பொருட்செல்வத்தை மண்ணக இடத்தில் சேர்த்து வைக்க ஆசைப்படுகிறோமோ, அல்லது புண்ணியங்கள் செல்வத்தை விண்ணக இடத்தில் சேர்த்து வைக்க ஆசைப்படுகிறோமோ என்ற ஆய்வை நம் வாழ்வில் ஒவ்வொரு கணத்திலும் நிகழ்த்தி பார்ப்பது நல்லது தாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் செய்யறது கிடையாது. எவற்றை செல்வமாக கருதுகிறோம் என்பதை பொறுத்தே நம் மனம் அவற்றை வட்டமடித்த வண்ணம் இருக்கும். ஆகவே தான் இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று மத்தேயு 6:21 தெளிவுரை தருகிறார். எது உண்மையான செல்வம்? எது நிலையான செல்வம்? எது அழிந்து போகாத செல்வம் என்ற தெளிவும் பார்வையும் இருக்க வேண்டும் என்பதற்காக நற்செய்தி நம்மை நமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்க அழைப்பு விடுக்கிறது. கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் என்று மத்தேயு 6:22-23 நமக்கு எடுத்துரைக்கிறது. இயேசு குறிப்பிடுவது புறப்பார்வை மட்டுமல்ல, அதைவிட முக்கியமாக அகப்பார்வைத்தான். அகப்பார்வையே எது உண்மையான செல்வம் என்பதை நம் சிந்தனைக்கு புலப்படுத்தும். பணம் என்பது மனித வாழ்வின் ஏற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கிய காரணியாக பார்க்கப்படும். இன்றைய கால சூழ்நிலையில் அது நிலையானவை, நிலைவாழ்வை, அதுவே நிலைவாழ்வு உரிமையாக்கிக் கொள்ள மிகப்பெரிய தடை என்று இயேசு போதித்து நமக்கு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் அதிர்ச்சியையும் தரலாம். ஆனா இந்த ஆச்சரியத்துக்குள் தான் நிலைவாழ்வின் விதை விருட்சமாவதற்கு காத்திருக்கிறது என்பதை உணர வேண்டும். நம் அடிப்படை தேவைகளுக்கு உலகம் செல்வம் ஒரு வழிமுறை மட்டுமே என்ற அகப்பார்வையை பெற்றவர்களாய் மிகுதியான எதற்கும் ஆசைப்படாமல் பக்குவப்பட்ட மனநிலையை இறையருளாக வேண்ட இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, எது நிலையானது? அவரையே நாடி தேடி அவரது அன்பில் நிலைத்திருப்பது தான் நிலைவாழ்வு. இந்த உலகத்துல எல்லாமே அழிஞ்சு போகும். அவரது வார்த்தையும் அவரது அருளுரைகளும் அவர் கற்றுத்தந்த வழிமுறைகளும் என்றும் அழியாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே தேவன் அவர் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ்க்கையில் கடந்து செல்ல முற்படுங்கள். ஆசீர் நமக்கு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நீர்தான் நிலையான சொந்தம் என்பதை உணர்ந்து இந்த நிலையற்ற வாழ்க்கையில் உம்மை நிலையாக பற்றி பிடித்துக் கொள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.